மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். பாதகாதிபதியே நீசம் அடையும் அபூர்வ ராசி என்றாலும், பாதகாதிபதியின் நட்சத்திரம் உள்ள ராசி என்பதை மறந்துவிடக்கூடாது. மீன ராசி பற்றி தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவான ராசி பலன்களாக இந்த புது வருடம் 2024 எப்படி இருக்கும் என்று தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த ராசி குறித்து சில விவரங்களை பார்த்து விடலாம். மீன ராசியின் அதிபதி குரு அறிவுரை போதிக்கும் இடத்தில் இருப்பார். இல்லை என்றால் அறிவுரை கேட்கும் இடத்தில் இருப்பார்கள். ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கும். நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது என்கின்ற கேள்வி இவர்களுக்கு எழுவது இயல்பு. விடை தெரியாத விதி என்ன என்கின்ற தேடல் இவர்களுக்கு இருக்கும். மீனராசி என்பது உபய ராசிகளில் ஒன்று. இவர்களுக்கு யோகம் தரும் கிரக வரிசையில் குரு, செவ்வாய், சந்திரன், சூரியன் ஆகியவர்களை எல்லாம் சொல்லலாம். இவற்றில் சூரியன் காலபுருஷ ராசிக்கு மட்டுமே சாதகமாக உள்ளார். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை சேர்ந்தவர்கள் இந்த ராசியில் இருப்பார்கள். புதன் பாதகாதிபதியாக வருவார். இவர்களுக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினால் மிகுந்த யோகங்கள் கிடைக்கும். இல்லையென்றால் சராசரியாக இருக்கும். பெரும்பாலும் தனியார் துறைகளில் வேலை செய்வார்கள். மீனராசி என்பது பஞ்சபூதங்களில் நீர் ராசி. ரோஹிணி, திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள் யோகத்தை தந்திடும். உபய ராசிக்கு உள்ள பொது விதியாக உறவுகளால் ஆதிக்கம் செலுத்தப்படும் வாய்ப்பு உள்ளது. இவர்கள் நடுத்தர வயது ஆனாலும் வேலையில் சிரமமாக நிற்க மாட்டார்கள். இவர்கள் ராசியைப் போலவே 10ஆம் ஸ்தானமும் உபய ராசியாக வருகின்றது. இதனால் முக்கியமாக ஸ்திரமான வேலை அமைவது இல்லை. குருவுக்கு ஆகாத சுக்கிரன் உச்சமாவது இந்த ராசியில்தான். இதன் காரணமாக இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று நினைக்க தோன்றும். இதைவிட அது சிறந்தது என்று நினைக்க தோன்றும். இவர்களுக்கு இந்த 2024 தேவையானது எல்லாம் கிடைத்தாலும் இவர்கள் திருப்தியாக மாட்டார்கள். காரணம், ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் ராகு சரி இவர்கள்தான் இப்படி என்றால், கேதுவும் பாதக ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சாதகமாக இல்லை. ராசி அதிபதி குரு யோகம் தரும் செவ்வாய் ராசியில் சஞ்சாரம் செய்வது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி ருண ரோக சத்ரு ஸ்தானத்திற்கு வலு கொடுக்கும் வகையில் ராசி அதிபதி குருவின் பார்வை உள்ளது. 8ஆம் இடத்திற்கும் குரு பார்வை உள்ளது. இதன் காரணமாக எதிர்ப்பு ஓரளவிற்கு தனியும். மற்றபடி 7.5 சனி நடக்கும் நேரம் என்பதாலும், யோகம் தரும் செவ்வாய்க்கு சனி ஆகாதவர் என்பதாலும், அதன் சனி உச்சமடைவது ராசிக்கு 8வது இடமான சுக்கிரன் ராசி என்பதாலும் யோகங்கள் கிடைப்பதில் தடைபடும். இவர்களுக்கு பெரும்பாலும் தீரக்கூடிய பிரச்சனைகள் தான் வரும். திருமணம், வேலைவாய்ப்பு, வருமானம், முன்னேற்றம் என எல்லாமே தாமதமாகும். இந்த பொது விதியை ஒட்டி யோக பலன்கள் கிடைக்கும். பொதுவாக பிற்கூறு அமைப்பில் உள்ளவர்கள் மிக நாட்களாக வரம் தேடிக் கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு என்பவர்களுக்கு 2024 வருடம் திருமணம் கைகூடி வரும். அதேபோல நீண்ட நாட்களாக உள்ள பிரச்சனை சுமூகமாக தீரும். குடும்பத்திலோ வேலையிலோ அங்கீகாரம் எதிர்பார்த்தால் கிடைக்காது. மத்திம பலன்கள் கிடைக்கப் போகும் ராசிகளில் இதுவும் ஒன்று. மீன ராசியை சேர்ந்தவர்கள் அடர்த்தியான மஞ்சள் நிறத்தில் உள்ள பொருளை கூடவே வைத்துக் கொள்வது நல்லது. மேஷ ராசி முதல் மீன ராசி வரை தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம். மீண்டும் வேறு ஒரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.